டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிரடியாக சிங்கப்பெண் அதிரடி படையை விஜய் அவர்கள் இங்கே தொடங்கி வச்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த சிங்கப்பெண் படை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்குது. இவங்களுக்கு என்னென்ன பவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்றத ஐஜி பவானீஸ்வரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, விளக்கியிருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, ஐஜி. ஸோ அவங்க தலைமையில் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். இதில் நிறைய கான்ட்ரவர்சிகள் இருக்குது. இது ஏற்கனவே இருந்தது தான்ப்பா. அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் தான் இருந்தது தான். இவர் ஸ்டிக்கர் ஒட்டி என்ன பண்ணுறாரு, இந்த திட்டத்தை நானாக உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வேலுநாச்சியார் படை அப்படின்னு தானே தேர்தல் அறிக்கையில் இவர் சொன்னார். ஏன் வேலுநாச்சியார் படை அப்படின்ற பேர் வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுது. ஸோ இவர் ஜாதி ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காகவே வேலுநாச்சியாரை கையில் எடுத்தார். ஸோ அப்போதான் இந்த வேலுநாச்சியார் படை அப்படின்றத நான் உருவாக்குவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் திருவாயால தேர்தல் பிரச்சாரங்களில் இவர் சொன்னார். ஆனால் இப்போ ஏன் இந்த பெயர் மாற்றம், சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஏன் வச்சிருக்கீங்க, ஏன் வேலுநாச்சியார் படை அப்படின்னு வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க எழும்பதா செய்யுது. ஸோ இது எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான். விஜய் பக்காவா எல்லாத்தையுமே நுணுக்கமா கவனிச்சு தான் ஒவ்வொரு நகர்வுகளும் நகர்த்துறார் அப்படின்னு இங்க திட்டவட்டமா சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போலீஸ், இவங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை, ஆனா இவங்களுக்கு பவர் இல்லாத ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு என்னென்ன பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்களை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது, இவங்களால எந்தவித ஆக்ஷன் எடுக்க முடியாது, இவங்களால ஒரு சுயமான பண்ண முடியாது, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இவங்க என்ன பண்ணணும்னா, குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிச்சு அருகில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்ல மகளிர் காவல் நிலையத்திலோ என்ன பண்ணணும், இவங்க ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். ஸோ இவங்களுக்கு துப்பாக்கி கிடையாது, அதே போல லத்தி கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும், கண்காணிக்கணும். பொதுமக்கள் அதிகமாக கூடுகிற இடத்துல, அன்செக்யூர்டா இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி விஷயத்துல இவங்க என்ன பண்ணணும், போயிட்டு கண்காணிக்கணும். கண்காணிச்சு சந்தேகமா யாருன்னா தெரியுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும், அவங்களை கேட்ச் பண்ணி என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். இவங்களால எஃப்ஐஆரும் போட முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஐஜி பவானீஸ்வரி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவலன் SOS இருக்குல்ல, இந்த ஆப்ல அவங்க என்ன பண்ணலாம், முறையிடலாம். அப்படி முறையிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சிங்கப்பெண் படை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த ஆப். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு நிறைவு பெற்றதுல காவல்துறையில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு 1973 கலைஞர் ஐயால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை 50 ஆண்டு நிறைவில் திமுக ஆட்சி காலத்துல தான் இருந்தது. ஸோ அப்போ பலவிதமான சலுகைகள் இந்த பெண் காவலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு வகையான பெண் குற்றங்கள் அதிகமாகுது அப்படிங்கும்போது ஒரு டெக்னாலஜி லெவல்ல என்ன பண்ணலாம், இந்த காவலன் SOS ஆப் என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாரு. இதுல பல ஃபியூச்சர்களை வச்சுதான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணார். ஸோ இந்த ஆப் மூலியமா பல பெண்கள் இங்க அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வளம் வந்தது. ஸோ அதே தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி விடைப்படைக்கு இருக்கும் அப்படின்னு ஐஜி பவானீஸ்வரி என்ன பண்றாங்க சொல்றாங்க. பிரத்யேகமா சிங்கப்பெண்ணுக்குன்னு ஒரு உதவி எண் கண்டுபிடிக்கவே இல்லை, இவங்க எப்போதும் போல 100க்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூனிஃபார்ம் இருக்குல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கொடுக்கிற யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட 2300 ரூபாய் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை என்ன பண்றாங்க, தொகையை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ மொத்தமா இந்த யூனிஃபார்முக்கு தொப்பி, பெல்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே சேர்த்து 2300 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும், காவல்துறையில கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும். ஏன்னா யூனிஃபார்ம் கூட நீங்க காசு கொடுத்து தான் யூனிஃபார்ம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவல்துறையில ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஏன்னா ஒரு காவல்துறையை கட்டமைக்கும் பொழுது ஒரு காவல்துறைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. ஒருவேளை தேய்க்கூலி அவங்க தைச்சுப்பாங்க, ஆனா யூனிஃபார்ம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு யூனிஃபார்மை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கி தைச்சு நீங்க போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. இது போக இவங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு பிரத்யேகமான நம்பர் இல்லை, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிற்காலங்களில் இது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல ட்ரோன், இந்த ட்ரோன் மூலியமா என்ன பண்ணலாம், கண்காணிக்க முடியும். ஏன்னா ஒரு காவலர்கள் போக முடியாத இடத்துல, குறுகலான பாதையில, குறுகலான இடத்துல இந்த ட்ரோன் மூலியமா கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் என்ன பண்றாரு விஜய் அவர்கள் முதல் முறையில் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவும் பொய் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. கடந்த ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்திலே இந்த ட்ரோன் விஷயத்தை அப்படின்றது கொண்டு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும் பொழுதே இதை கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய திறப்பு விழாலாம் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல இருந்தது தான், அப்படியே என்ன பண்றாங்க, ஸ்டிக்கரை மாத்தி இருக்கிறாங்க.
ஸோ இது முழுக்க முழுக்க கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது தானப்பா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு பேர் இவ்வளோ ஒரு விஷயத்தை கொண்டது? கிட்டத்தட்ட 354 கோடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. இந்த 354 கோடியில் யூனிஃபார்மு காவலருக்கு கொடுக்கல, லத்தி கொடுக்கல, துப்பாக்கி கொடுக்கல, அது மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு பவர் கொடுக்கவே இல்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதே போல் இந்த பிரத்யேகமான நம்பர் கொடுக்கப்படலை, ஆப் கொடுக்கல, எதுவுமே இவங்களுக்கு கொடுக்கல. எல்லாமே ஏற்கனவே இந்த சிஸ்டமேட்டிக்கில் தான் இயங்கணும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இவங்க புதுசாக சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் தான், அதே சிஸ்டமேட்டிக் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பவர் இல்லாத ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க போய் ஒருத்தரை கேட்ச் பண்றீங்க, உடனடியா என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போவாங்களாம், அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்களாம், அவங்க எஃப்ஐஆர் பண்ணுவாங்களாம். அப்போ இது யாரு கணக்கில் வரும், சட்ட ஒழுங்கு கணக்கில் தானே வரும். இதுக்குன்னு எதுக்குப்பா பிரத்யேகமாக ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை? ஆல்ரெடி சட்ட ஒழுங்குல ஏற்கனவே பெண் காவலர்கள் இருக்காங்களே, அங்கேயே ஒரு குழு அமைங்களே, குழு அமைச்சு இதை வந்து என்ன பண்ணுங்க, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களேன். எதுக்கு இதுக்குன்னு 354 கோடி ஒதுக்கி அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு கொடுக்கணும்? எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு இல்லை. வாகனங்கள் மட்டும் வாங்குறாங்க. ஸோ இந்த வாகனங்கள்ல அட்வான்ஸ் நிறைந்த ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் பலரும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இல்லாத ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆனாலும் இங்க ஒரு சில இடங்கள்ல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துரிதமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா பெட்ரோல் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டவுன் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். திமுக ஆட்சி காலத்தில் பிங்க் பெட்ரோல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுவும் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ விஜய் அவர்கள் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சில பெயர்கள்லாம் மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு. இதுவும் எத்தனை நாளைக்கு ரொம்ப களத்தில் இருக்க போது, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க போது, எந்த அளவுக்கு இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இவங்க குற்றங்களை தடுக்கிறது தான் இருக்கிறாங்களே கண்டி இவங்க தண்டிக்கிறது கிடையாது அப்படின்னு ஐஜி அவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இவங்களுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. ஸோ இவங்க குற்றங்களை தடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. இவங்க ஒன்லி கேட்ச் பண்றவங்க மட்டும்தான். ஸோ இப்போ பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பெண்கள் இருப்பாங்களா, இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு உதவுறது தான் இவங்க வேலை. அது மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு யார் மேலாச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்கள எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஈஸியாக நான் பண்ணணும், பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்வது. ஸோ இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் வைக்க தான் படுது. ஸோ ஒரு வழிமுறைகள் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு உருவாக்குங்க. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டமேட்டிக்லேயே சிங்கப்பெண் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னங்க எதுக்குங்க இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் நீங்க எதுக்காக ஒதுக்கினீங்க, வெறும் வாகனம் வாங்குறதுக்கு மட்டும்தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா காவலருக்கு சீருடைகளும் அவங்க கை காசை போட்டு தான் வாங்கிக்கணும். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு லத்தியும் கிடையாது, துப்பாக்கியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதாவது போற சிங்கப்பெண் படைக்கும் எதனா ஒரு அன்செக்யூர்டா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தற்காத்து கொள்றது? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா போறவங்களும் பெண் தான், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு இப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஸோ இருக்கிற ஏற்கனவே சிஸ்டமேட்டிக்கலி இந்த சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு பேர்ல காவலர்கள் இயங்குறதுக்கு அது பழைய முறையே இருக்கலாமே அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எதுதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, மக்கள் மத்தியில் சொல்லிட்டாரு, சிங்கப்பெண் அதிரடிப்படை நான் உருவாக்க போறேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு கண்துடைப்பு நாடகமா அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் இங்க என்ன பண்றாங்க, முன்வைக்கப்படுறாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் இப்ப இருக்கிற சிங்கப்பெண் அதிரடிப்படை அது சிங்கப்பெண் அதிரடிப்படை தான். ஆனா ஃபியூஸ் இல்லாத சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்குது. ஐஜி அவர்கள் விளக்குறதுலயே நம்மளுக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்புது அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி அவங்க விளக்குறத வச்சே நம்மளுக்கு தெரியுது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பவர் இருக்குதா இல்லையா அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.